வெளிச்சத்தில் நடந்திடு, சிலுவை வெளிச்சத்தில் நடந்திடு. பாவம் போகும் வெளிச்சம், சாபம் மாற்றும் வெளிச்சம், இருளை போகும் வெளிச்சம், வாழ்வை மாற்றும் வெளிச்சம். வெளிச்சத்தில் நடந்திடு, சிலுவை வெளிச்சத்தில் நடந்திடு. ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே இந்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே சிலுவையின் வெளிச்சத்தில் ஆறுதல் என்று சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறார். நீங்கள் சிலுவை பாதையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை தூக்கி கொண்டு இருக்கிறார். உடலெல்லாம் காயம். எருசலேம் மகளிர் அழுது கொண்டு வந்தபோது அவர் அந்த எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவருக்கே ஆறுதல் தேவைப்பட அந்த வேதனையான சூழ்நிலையிலும் தன்னை பார்க்க வந்த இந்த எருசலேம் மகளிர் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே அவரால் தாங்க முடியல பாருங்க. ஆகவே அவர் அவர்களுக்கு ஆறுதலை சொல்லுகிறார். இந்த நாளில் மனசு உடைந்து போன ஒரு வாலிபனுடைய கதையை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் அவரை எப்படி ஆறுதல் படுத்தினார், எப்படி தன்னோடு சேர்த்து கொண்டார். உலகம் புறக்கணிக்கலாம், ஆனால் அவர் புறக்கணிக்கிறதில்லை என்பதை எப்படி காண்பித்திருக்கிறார் என்பதை இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மை சம்பவம். பார்ப்போமா? தம்பி, வாங்கப்பா போகலாம். பரவாயில்ல, வாங்க போகலாம். எதுக்குப்பா அழுகிற? ஃபாதர், எனக்கு இந்த உலகத்தில் வாழ்றக்கே பிடிக்கல ஃபாதர். செத்தரலான் இருக்கேன் ஃபாதர். ஏன், என்னாச்சு? எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க ஃபாதர். யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. இந்த உலகத்தில் நான் ஏன் வாழணும்னு இருக்கேன் ஃபாதர். தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? உன்ன மாதிரி ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நீலாம் காலேஜுக்கு வந்து என்ன பண்ண போற? யூனிவர்சிட்டியா? டேய், நவீன போலீஸ் பிடிச்சிட்டாங்களாமாடா? அப்படியா? அவனுக்கு என்னடா, அவன் பெரிய இடத்து போடல. அவன் எப்படியோ வெளியே வந்துடுவான். வாங்கடா, நம்ம வேலையை பார்ப்போம். என்ன பண்ணிருக்கான் பாரு பையன். பேரை கெடுக்கிறக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பிள்ளையா. எவ்வளவு பெரிய பிசினஸ்மேன். என் மானத்தை வாங்கிட்டான். போலீஸ் ஸ்டேஷன் கூட நிக்க வச்சிருக்கான். அறிவிட்ட ராஸ்கல். என்னாச்சு? பையனுக்கு லட்சணம். என்ன செஞ்சுட்டான்? பையன் வர அவனே கேளு. வரான் பாரு. டேய் நவீன், என்னடா பண்ணிட்டு வர? என் வயித்துல பிறந்த பையனாடா நீ? நம்ம குடும்பத்துல இது நடக்குமாடா? எப்படா தலை காட்ட முடியும்? என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க? ஆர்த்தி, என்ன தயவு செய்து என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னை நினைச்சாவே எனக்கு கேவலமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிமே எப்படி வீட்டுக்கு வருவாங்க தெரிஞ்சா? ச்சே, பேசாத தயவு செய்து. உன்னை நினைச்சாவே கேவலமா இருக்கு. டே நவீன், இவாடா. இது என்ன ட்ரெஸ்ஸு? ஸ்டைல்ஸ். இதெல்லாம் எங்க திருந்துமோ?
மச்சான் நவீன் என்னடா இப்படி பண்ணிட்டான்? ஆமாடா மச்சான், நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா அவன் இப்படி பண்ணுவான்னு. டேய் மச்சான் நவீன் வரான்டா. மச்சான் நாங்கள் 2 பேர் போகிறோம்டா. இப்ப என்னடா பண்ணுறது? ஹாய்டா மச்சான். ஹாய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சி. டேய் மச்சி, நான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருந்தாரு, நான் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே வந்துடுறேன். டேய் 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 சார் வந்துடுறேன் மச்சி. டேய் மச்சி, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாண்டா மச்சி, நானும் கிளம்புறேன். நீ இங்கேயே உட்காந்துரு, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன் ஏய். மச்சி. நீ இங்கேயே இரு மச்சி, வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு ஃபாதர்? அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கவுன்சிலிங் ஃப்ரீயாக இருக்குது சார், வாங்க. இயேசு உன்னை அன்பு செய்கிறார்ப்பா. இயேசு உன்னை எப்போதும் அன்பு செய்கிறார். அவர் உன் கூடவே இருக்கார். இயேசு என்ன அன்பு செய்கிறாரா? என் கூடவே இருக்காரா? ஆமாப்பா, அவர் எப்போதுமே உன் கூடவே தான் இருக்கார். அவரு இப்போ ஃபாதர் ஆகிட்டாருப்பா. அந்த ஃபாதர் வேறு யாரும் இல்லை, உன் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன் நான் தான். ஃபாதர், ஒருவேளை தகப்பனும் தாயும் அவனுடைய கூட இருந்த நண்பர்களும் அந்த வாலிபனை புறக்கணிச்சிருக்கலாம். இயேசு புறக்கணிக்கவில்லை. தனக்கென்று அவரை பிரித்தெடுத்தார். இன்றும் இயேசுவுக்காக வல்லமையாய் ஆண்டவருக்காக பணியை செய்து வருகிறார். இன்று ஒருவேளை நீங்கள் உடைஞ்சிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை புறக்கணிச்சிருச்சா? சொர்ந்து போகாதீங்க. இயேசு உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களை சேர்த்து கொள்கிறார். சரி, போகட்டும். ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ப்போமா? இவங்க தான் எலிசபெத்துங்கிற எலிசத்தை. இவர் அவங்களுடைய கணவர் பேர் சிவராஜ். இவர் தினமும் வடை போண்டா வியாபாரம் செய்கிறாங்க. அப்புறம் இவர் அவங்களோட 2வது மகன் பேர் தாஸ். பிரைஸ் லார்ட்மா. உங்களுடைய இவ்வளோ ஏழ்மையான சூழ்நிலையில் கடவுள் மேலே இவ்வளோ ஈடுபாடாக நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் கடவுள் அனுபவத்தை, கடவுள் மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாட்டை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? எந்த சூழ்நிலையில் பெற்றுக்கொண்டீங்க? எங்களுக்கு அதை சொல்ல முடியுமாம்மா? நான் ஒரு கிறிஸ்தவ பண்ணுங்கிறேன். வீட்டுக்காரர் ஒரு ஆண்டவர் அறியாத, ஆனால் எங்களுக்கு வந்து வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருந்தது. அவர் வந்து ஏழ்மையான ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தார். ஸோ செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு உடல் பலவீனம் வந்தது. ஒரு மரண தருவாய்க்கு போயிருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து ஏசப்பாவோட தான் ஜெபம் பண்ணுவேன், அழைத்து போவேன், ஜெபம் பண்ணுவேன். அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கு வந்து ஆண்டவர் அந்த உயிர் பிச்சை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மட்டச்சாலை போட்டிருந்தோம் நாங்கள். ஒரு ரொம்ப அந்த நேரம் வந்து மட்டச்சாலை போடும்போது எங்களுக்கு அதை ரொம்ப கஷ்டம், தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த சூழ்நிலையில் வந்து நான் இப்படி ஒருத்தர் எனக்கு அறிமுகமானவங்க ஜெபக்குழுவில் இருந்தால் ஒரு ஜெபம் பண்ணாங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாதாரணமாக அந்த ஜெபம் அந்த இடத்துக்கு வந்து சும்மா சிம்பிளாக ஒரு தண்ணி வராத அளவுக்கு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் நினைப்பதற்கு மேலே அந்த வீட்டை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அந்த நேரம் அந்த பணம் உதவி செஞ்சார். அப்போ அந்த வீடு நல்ல முறையாக கட்டி எடுத்த பிறகு எனக்குள்ளே அதிகமாக ஒரு விசுவாச நம்பிக்கை. வீட்டுக்காருக்கு உடம்பும் நல்லாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அதை நம்பி நான் நல்ல ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு ஊந்தலாக இருந்தது. உண்மையாகவே உங்கள் சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு எளியவர்களை ரொம்ப சிநேகிக்கிறார். பைபிளில் வாசித்து பார்த்தா எளியவர்களுடைய கூக்குரல் அவர் கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்தியிருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலையிலேருந்து விடுவித்து அவர் உயிரோடு வாழ்கிறாங்கிறத நிரூபிச்சிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே இந்த பூமியில் பிறக்கும்போது ஒரு ஏழ்மையான சூழ்நிலை தானே வந்தார். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சந்தித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
வீட்டு வேலையை முடிச்சுட்டுங்க பிரதர். பக்கத்தில் ஒரு ஜெபக்குழு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அந்த ஜெபக்குள்ள போய் இணைஞ்சிக்கிட்டேன். அங்கே போய் நம்ம பிரார்த்தனான்ற ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தில் வந்து நம்ம திருச்சபைக்காக வேண்டியும் தேசத்துக்காக வேண்டியும் மற்ற நோயாளி பெட்டிஷன் அந்த மற்ற நோயாளிக்காக வேண்டியும் வரும், அதுக்காக வேண்டி ஜெபிப்போம். அந்த ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சூழ்நிலையில் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஆலயத்துக்கு போவோம். ஆலயத்துக்கு போகும்போது இயேசுவ கதை ஒரு எழுதின அந்த நோட்டீஸை கொண்டு போய் மற்றவங்களுக்கு இதை படிங்க, இது ஆறுதலாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கு இந்த சூழ்நிலை இருந்து ஆண்டவர் மாற்றிருக்காரு, உங்களுக்கு இந்த மாதிரி கடவுள் செய்வார், கவலையே படாதீங்க, ஆண்டவர் இருக்கிற தேடி வந்துட்டீங்களா ஆலயத்துக்கு, கடவுள் கைவிட மாட்டார், அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாரம் வந்து மடத்துக்கு போய் மைதான சிஸ்டருங்க இருப்பாங்க, ரொம்ப ரிட்டையர்ட் ஆகி 80 வயசு 90 வயசு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசும்போது அவங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் தனிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் வாரம் வாங்கலே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசுகிறதே ஒரு இதாக தான் இருக்கும். ஆனாலும் அவங்க வந்து பேசும்போது வாங்கம்மா வாரம் வந்து நல்லா ஜெபம் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சிஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சாப்பிடுங்கம்மா, அவங்க சாப்பிடாமல் இருப்பாங்க, தனிமையாக இருக்கும்போது சாப்பிடாமல் இருப்பாங்க, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும், அம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, கடவுள் உங்களுக்கு நல்ல ஆயுஸ் கொடுத்து வச்சுருக்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு பலவீனம் தான், ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசும்போது அவங்க கேட்கேன்னு சிரித்து உங்களுக்கு எதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா வேண்டாம்மா அப்படின்னு அந்த மாதிரி அவங்களோட பேசும்போது அவங்க எதிர்பார்ப்பாங்க. வாரம் அந்த சிஸ்டருங்க பார்த்தாங்கன்னா அந்த வயதானவங்களை போய் பார்க்கும்போது அவங்க வாரம் நம்மளுக்கு அப்படி எதிர்பார்த்துட்ருக்குறாங்க, போகலைனாலும் சோர்ந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர். அப்போ நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம இவ்வளோ தாழ்மையாக இருந்து ஆண்டவர் இவ்வளோ நல்லவங்களை சந்திக்க வைக்க கூட ஒரு நல்லவராக இருக்கிறாரு அப்படின்றது எங்களுக்கு இன்னுமே ஆண்டவர் அதிகமாக பணி செய்ய கொடுப்பார். மற்றவங்களை அறியாத ஜனங்களுக்கும் நம்ம ஆண்டவர் பற்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சை. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை, உங்களுடைய வேலை தொழில், அதுக்கு நடுவில் நீங்கள் போய் கடவுளுக்காக பணி செய்வது ரொம்ப உற்சாகமாக இருக்குது அதை கேட்கும்போது. பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது திருமுகத்தில் ரொம்ப அழகாக இப்படி சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவின் மீது இறைப்பற்றோடு வாழ நினைக்கிற யாவரும் இன்னல் ஒருவர் என்று சொல்லி. இப்படி ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கும் போதே நிறைய துன்பங்கள் வருது, நிறைய கஷ்டங்கள் வருது. நீங்கள் அதோடு கடவுளுக்காக பணியும் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நிச்சயமாகவே பல விதமான கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எப்படி கடவுளுக்காக உங்களால் வாழ முடியுது, நீங்கள் அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? கடவுளுக்காக வாழும்போது எனக்கு அந்த வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை வருதுங்க பிரதர். வந்தாலும் வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை, எப்படி ஆண்டவர் நடத்துவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுல தளர்றதில்ல. எனக்கு அப்படி ஆண்டவருக்குள்ளே ஜெபம் பண்ண போகும்போது எனக்கு ஒரு அந்த மாதம் கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்ததுங்க பிரதர். அந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது நான் இந்த மாதிரி பிரார்த்தனாவில் போய் ஜெபம் பண்ணுவேன், எனக்கு இப்படி கடன் பிரச்சனை எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ ஜெபிக்கும்போது எனக்கு நான் அந்த ஜெபம் பண்ணிவிட்டு நான் தைரியமாக இருக்கும்போது எதிர்பார்க்காம எனக்கு அந்த மாதம் 500 டீ ஆர்டர் வந்ததுங்க பிரதர். அப்போ அந்த 500 டீ ஆர்டருக்குமே எனக்கு அந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அந்த ஆறுதலான ஆண்டவர் அந்த அனுபவம் வந்து நம்ம கேட்டமே இப்போ இப்படி செஞ்சிட்டாங்கன்ற இன்னும் எனக்கு நல்ல ஒரு கடவுள் அதிகமாக தான் ஆண்டவர் தேடத்தான் தோணுது. அவர் ஆறுதல் படுத்திட்டு வர்றது நல்லா உணர்ந்து வர்றேன். எனக்கு இப்படி ஜெபத்துக்கு போகும்போது ஒரு வயிற்று வலிங்கிறது, அந்த வயிற்று வலியும் போது நான் காலையில் எழுந்திரிச்சா வீட்டுக்காரர் பருப்பெல்லாம் ஆட்டி கொடுக்கணும், டீ போட்டு கொடுக்கணும், அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். அதனால என்னென்னா அவர் கொஞ்சம் எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு நம்ம போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட எனக்கு அந்த சூழல் போக முடியாது. ப்ரைவேட்டில் போனாலும் எப்படின்னா 500-1000 ரூபா கைக்கு வேணும். அதனால என்ன பண்ணுறது, சரி அந்த சூழ்நிலை ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் இவ்வளோ செஞ்சவர் அதையும் செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு ப்ரேயர், அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ற ஒன்று நேராக ப்ரேயருக்கு போயிடுவாங்க. ப்ரேயர் போய் 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அந்த முடிப்பேன், அந்த ப்ரேயர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் வீட்டுக்கு வந்துடுவேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், அன்றைக்கி போகலாம் அப்படின்னு நினைக்குவேன். ஆனால் அது சூழ்நிலை அந்த வயிற்று வலி எல்லாமே போயிடுச்சு. ஆண்டவர் வந்து நடத்துகிறார். 2 பையன் இருக்காங்க, அவனும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. கடன் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அந்த லாஸ் ஆனோடனே
அவனுக்கும் ஒரு தற்கொலை எண்ணம் வந்துருச்சு. அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணேன், பிரார்த்தனாலையும் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அது அந்த கடன் பெறாத லெகுவாக மாற்றி கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் வந்து தொடர்ந்து இந்த சூழ்நிலை குடும்பத்தை அவர் காப்பாற்றிட்டார் இல்லைங்க. அப்போ இன்னும் வந்து தொடர்ந்து அவரோட ஆறுதலாக அவர் ஜெபம் நடத்திட்டு வர்றதுக்கு நடத்திட்டு வரார், இன்னும் நடத்துவார். பிரதர், கடவுள் வந்து ஒவ்வொரு நாள் நடத்திட்டு வர விதமே அற்புதங்க பிரதர். அவர் வந்து தொடர்ந்து ஆறுதல் படுத்திட்டு வராங்க பிரதர். அவரோட நடக்கும்போது, ஜெபிக்கும் போது, பணி செய்யும்போது ஆறுதலாக நடத்திட்டு வராங்க பிரதர். இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாங்க பிரதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எளியவர்களை இயேசு நேசிக்கிறார். அவங்களுடைய ஏழ்மையில் கூட இயேசு எப்படி நடத்துகிறார் பாருங்கள். அவங்களும் ஆண்டவர் கொடுக்குற ஆறுதலில் வந்த எல்லா பிரச்சனைகளிலும் நடக்கிறார்கள். கவலைப்படாதீங்க, ஒரு வேளை ஏழ்மை நமக்கு இருக்கலாம், அதை காட்டிலும் வல்லவரான பெரியவரான இயேசு நமக்குள் நம்மோடு கூட ஆறுதல் படுத்த இருக்கிறார். சந்தோஷமாய் இருப்போம். பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 1:3 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாய் இருக்கிறாராம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துவதில் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு குறித்து நற்செய்தி நூல்கள் இப்படி அழகாய் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அவர் பரிவுள்ளம் கொண்டவர், நமக்காக பரிதபிக்கிறவர், நம்மை ஆறுதல் படுத்துறதில் மிகவும் அக்கறை கொண்டவர். என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை நான் சொல்லட்டுமே. ஒரு நாள் நான் என்னுடைய வாகனத்தில் வேதனையோடு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தேன். போகும்போது எனக்குள்ளே ஒரு பெரிய வேதனை. இன்றைக்கி யாரால் என்ன ஆறுதல் படுத்த முடியாது என்று நான் சொல்லிக்கொண்டே நான் போய் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கி நான் ஜீசஸ்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டே பேசுகிறேன், இயேசுவே நீங்களே நினச்சாலும் இன்றைக்கி என்னை ஆறுதல் படுத்த முடியாது, அந்த அளவுக்கு நான் வேதனையாக இருக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு போனேன். வண்டியை நிறுத்தினேன், என்னுடைய அறைக்கு சென்று நான் போய் அமர்ந்து கொண்டேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை நான் ரொம்ப நேசிக்கிறது உண்டு. நான் பல சமயம் அவங்களுக்கு இயேசுவை பற்றி, இயேசுடைய பாடல்களை குறித்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். அவங்கள கூப்பிட்டா ரொம்ப பிக்கு பண்ணுவாங்க, வரமாட்டேன்பாங்க. அன்னைக்கு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன், திடீர்னு சிக்கு 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 சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு 5-6 பிள்ளைங்க லைனாக அப்படியே ஓடி வந்துச்சு. அதில் ஒரு 4 வயசே பெருமானமான ஒரு பொண்ணு, ஒரு குட்டி பொண்ணு, அவள் பேர் வினுன்னு சொல்லி. அவளை நான் ரொம்ப நேசிப்பேன், அடிக்கடி கூப்பிடுவேன். அன்றைக்கி பாருங்கள், அவள் தான் முன்னாடி வந்தாள். வேகமாக வந்து என்ன பண்ணா, நான் சேரில் உட்காந்துருக்கிறேன், சேரு மேலே அப்படியே ஒரு தாவினா என் மேலே வந்து விழுந்தா பாருங்கள். விழுந்த உடனே அவன் என்ன செஞ்சா, இந்த கணத்தில் ஒரு முத்தம், இந்த கணத்தில் ஒரு முத்தம். என்னடா இது அப்படின்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே அடுத்த குட்டி வந்துருச்சு, அது வந்து இந்த கணத்தில் ஒரு முத்தம், இந்த கணத்தில் ஒரு முத்தம். என்னடா எல்லாம் லைனாக அத்தனை பேரும் எனக்கு ஒரே அன்பு காண்பிச்சு தள்ளிட்டாங்க. முடித்த உடனே கேட்டாங்க, நாங்கள்லாம் ஒரு பாட்டு பாடட்டுமா? நான் சொன்னேன், சரி பாடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே நான் என்றைக்கோ ஒரு நாள் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு, பயப்படாது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த சின்ன பிள்ளைங்க பாட்டை அந்த பிள்ளைங்க பாடினாங்க. அதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சமயம் பாடுங்கன்னு சொல்லுவேன், பாட மாட்டாங்க. அன்றைக்கி அவங்களே வந்து இப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்க நாங்கள் ஒரு டான்ஸ் ஆட்டுமான்னு கேட்டாங்க. சரி ஆடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் பாருங்கள், அவங்க ஒரு அழகான ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சாங்க. எல்லாம் முடிஞ்சது ஒரு 20 நிமிஷம் இருந்திருக்கும். திடீர்னு அவங்க அம்மா கீழேருந்து கூப்பிட்ட உடனே மறுபடியும் சிக்கு சிக்குன்னு ஓடிட்டாங்க. என் மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். திடீர்னு யாரோ என்கிட்ட கேட்டது போல் இருந்துச்சு, நீ சொன்ன இல்லை என்னை யாருமே ஆறுதல் படுத்த முடியாதுன்னு சொல்லி, நான் எப்படி ஆறுதல் படுத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னது போல் ஒரு உணர்வு. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவதில் மிகவும் அக்கறை உள்ளவர். நீங்கள் இன்றைக்கி உடஞ்சி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். நான் ஒரு சின்ன அனுபவத்தை சொல்கிறேனே. எனக்கு ஒரு அருமையான நண்பன் இருந்தான். அந்த நண்பன் தன்னுடைய தங்கையை குறித்து என்னிடத்துல பயங்கர கம்ப்ளைண்ட். அவள் இப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணுறான், அந்த மாதிரி பண்ணுறான். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். கேட்டுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்டு, சரி நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான், நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். சரி நீங்களாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அவன் உடனே சொன்னான், நான் வந்து அவளை இதுக்கு மேலே விட்டு அடிச்சிடுவேண்ணா, அந்த அளவுக்கு அவட்ட பேசிட்டேன். சரி அப்புறம் எங்கள் அப்பா பேசிட்டாரு, எங்கள் மாமா பேசிட்டாரு, எல்லோரும் பேசிட்டாங்க, யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறான், நீங்களா சொல்லுங்கண்ணா. சரிப்பா நீங்களாம் சொல்லிட்டீங்களே, இனி நான் என்னத்தை சொல்கிறது, நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொன்னால் கேட்பா
அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அவளை வர சொல்லுன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நான் சொன்னேன், நீ எதுக்கும் அவளை ஆஃபீஸுக்கு வர சொல்லு, ஆஃபீஸுக்கு வர வேண்டாம், வீட்டுக்கு வர சொல்லு என்று நான் சொன்னேன். உடனே அதே போல் வீட்டிற்கு அனுப்பி விட்டுருந்தான். நானும் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு படிக்கட்டில் உட்காந்து கொண்டிருந்தேன். அவள் வந்தான். வந்து கதவை திறக்கும்போது நான் அவளை பார்த்தேன். அவள் பார்த்தா முகமே உருன்னு வந்தா. நான் ஏதாவது பேச உடனே என்ன திட்டிடுவா போல இருக்கு, அந்த மாதிரி வந்த உடனே நான் கீழே உட்காந்துட்டு சொன்னேன், உட்காருமா அப்படின்னு சொன்னேன். இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உட்காருடா அப்படின்னு சொன்னேன். எதுக்குமே உட்காரல, ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டே இருந்தான். கடைசி 5 நிமிஷம் நானும் அமைதியாக இருந்து கடைசியாக சொன்னேன், உட்காருப்பா அப்படின்னு. சரின்னு உட்காந்துட்டான். உட்கார்ந்த உடனே எனக்குள்ளே யோசனை, இவளை என்ன சொல்கிறது, இப்போ நான் திட்டுனேன்னா என்ன திருப்பி திட்டிடுவா, இல்லை எதையாவது சொல்லிடுவா, என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு கடைசியில் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எனக்கு என்னுடைய உள்ளத்துக்குள்ளே யாரோ பேசுகிறது போல் இருந்துச்சு. அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறா, அவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்லு. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இயேசுவே அந்த பிள்ளைக்காக அப்படி சொல்லுவது போல் ஒரு உணர்வு வந்ததுனால நான் மெதுவாக கேட்டேன், ஏண்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறியா? அவ்வளவுதான் பாருங்கள், ஓ என்று அழ ஆரம்பிச்சிட்டா. அவள் அழுதப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி அழுகிறாள்? அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவள் ஏன் வீட்டில் அப்படி பிஹேவ் பண்ணுறா, ஏன் வீட்டில் அப்படி கத்துறா, ஏன் அப்படி எல்லாத்தையும் திட்டுறா. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, அவள் உள்ள உடஞ்சி போயிடுச்சு. அவளுக்கு எப்படி தன்னை ஆறுதல் படுத்திக்கிறதுன்னு தெரியல அவள். அதனால் ரொம்ப இந்த மனசு உடஞ்சி போய் தன் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி கோபத்திலும் வேண்டாத வார்த்தைகளிலும் சில சமயம் தட்டை தூக்கி வீசுறதுலையும் ஓ என்று கத்துவதிலும் தன்னை ஆறுதல் படுத்திக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அன்னைக்கு நான் கடவுளுடைய வார்த்தை சில காரியங்களை சொன்னேன். இயேசு எப்படி நேசிக்கிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றுகிறார், அவர் மீது அக்கறையாக இருக்கிறார் என்று சொன்னபோது பொல பொல என்று அழுதார். கடவுளுடைய வசனங்களை சொன்னபோது மிகவும் ஆறுதல் அடைந்தார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் மீது அக்கறையாக இருக்கிறார், ஆண்டவர் தான் என்னை இப்படி உணர்த்தினார் அப்படின்னு சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இன்று நீங்கள் உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க யாரும் என்னை புரிந்து கொள்ளலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, ஏசப்பா நல்லவர். அவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷங்க உங்கள் முகத்தை பார்க்கலாம், உங்கள் தோற்றத்தை பார்க்கலாம், உங்கள் சூழ்நிலையை பார்க்கலாம், ஆனால் அவரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் வேதனையோடு இங்கே உட்கார்ந்துருக்கீங்கல்ல, கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுடைய கஷ்டம் மற்றவங்களுக்கெல்லாம் சாதாரணமான ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறார், உபத்திரவப்பட்டவனின் உபத்திரவம் அவருக்கு எப்போதுமே அற்பமானது அல்லவா, அதை சாதாரணமாக நினைக்கிறது இல்லையா, அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வது இல்லையா, அவர்களை நோக்கி பார்க்கிறார். எளிய உடைந்து போன மக்களை அவர் சிநேகிக்கிறார், உங்களை அவர் சிநேகிக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்கள் பக்கத்தில் இருப்பார், உங்களை தன்னுடைய மார்பில் அரவணைத்து கொள்ள போகிறார். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு சிறு ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, மனது உடைந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் கருத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிற அப்பா, ஆண்டவரே, தங்களுடைய குறைகளை யாரிடத்தில் சொல்லுவது, என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்ற வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அதை நினைவு கூர்ந்து இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீர் இன்று ஒரு அற்புதத்தை செய்யும். வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உடைய மார்பில் அரவணைத்து கொள்ளும் அப்பா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நீர் இறங்கும், ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் துடைப்பீராக ராஜா. இன்றோடு பழைய காரியங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், வேதனைகள் மறைந்து போகட்டும். நீர் ஆசீர்வதியும். இன்று ஒரு மகிழ்ச்சியை நீர் விதைக்கும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்தியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் இன்று உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆறுதல் படுத்துவார், வழி நடத்துவார். இந்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் இந்த வெளிச்சத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போமா? வெளிச்சத்தில் நடந்திடு, சிலுவை வெளிச்சத்தில் நடந்திடு. பாவம் போகும் வெளிச்சம், சாபம் மாற்றும் வெளிச்சம், இருளை போக்கும் வெளிச்சம்,
வாழ்வை மாற்றும் வெளிச்சம் வெளிச்சத்தில் நடந்திடு சிலுவை வெளிச்சத்தில்